பேச நினைப்பதெல்லாம். அடுத்து தொடர்ந்து வருகிறார் புதுக்கோட்டை மாநகர கிளையினுடைய தலைவர். என்னையெல்லாம் மறைமுகமாக சிறுகதை வாசிக்க வைத்து கதை சொல்லியாக உருவாக்குவதில் பின்புலமாக இருப்பவர். அவரை பேச அழைக்கிறோம். இனிய மாலை வணக்கம். அரங்கிலே அமர்ந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற ஆளுமைகளுக்கு என்னுடைய மாலை வணக்கம். வாழ்த்துறை மிக சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வேறு யாரும் சொல்லியிருந்தால் கொஞ்சம் மீறி நடந்து கொள்ளலாம். சொல்லியிருப்பது கொஞ்சம் சிக்கலான இடம் என்பதால் நான் அதை அப்படியே பின்பற்றலாம் என்று இருக்கிறேன். அக்காவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிலாமுற்றத்தில் தான் அக்காவை நான் முதல்ல சந்தித்தேன். நிலவன் அண்ணனால தான் சந்தித்தேன். அதுக்கு முன்னால் அக்காவை மேடையில் மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன். நிறைய மேடைகளில் அக்காவை பார்த்துருக்கேன். அக்காவுடைய கவிதைகளை கேட்டிருக்கிறேன். இந்த நீ சொன்னவுடன் தானப்பா அவன், நீ அடித்தவுடன் தானப்பா அவனையே நினைத்தேன் என்கிற அந்த வரியிலெல்லாம் அக்கா குரலில் நாங்கள் அந்த கவிதையை நாங்கள் கேட்டிருக்கோம். இதை தாண்டி இதை கடந்து பாமர தரிசனம் புத்தகத்தை படித்துவிட்டு மைதிலி தொடர்ந்து அது குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ எஸ்ஏகே குறித்து தன்னுடைய பணியாற்றிய தோழமைகளுடைய சமூக பங்களிப்பு குறித்து இவ்வளவு அழுத்தமான பதிவை அக்கா எடுத்து வச்சதுனால நாங்கள் எஸ்ஏகே அப்படின்னா அது வரைக்கும் பார்த்த எஸ்ஏகே வேறு, பாமர தரிசனத்துக்கு பின்னால் பார்த்த எஸ்ஏகே வேறு. அதே மாதிரி தான் ராஜா. இது மாதிரி ஒவ்வொருவருக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய அந்த களப்பணியை மிக நேர்த்தியாக அதில் பதிவு செய்திருந்தார். முக்கியமான புத்தகம் அது பாமர தரிசனம். அதே வகையில் சித்தனவாசலில் வீதி கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் என்று ஆர்வமாக நடத்திய போது, நல்ல வேளை இங்கே குரங்குகள்லாம் வந்து கோளாறு செய்தன. அதை இசம் அங்கே ஃபோர்டிசம் நடத்தினாங்க. அங்கே எங்களுக்கு இசம். ஆனால் ஒரு வார்த்தையில் இதை சொல்லி முடிக்கணும். இசங்களை பற்றி சொல்லி முடிக்க வேண்டும் என்றால், ஒரே வார்த்தையில் முடிக்க வேண்டும் என்றால், புது கவிதை ஒரு புது பார்வை என்று புது கவிதையை எங்களுடைய ஆசான், குறிப்பாக அண்ணன் தான் அவர் உரிமையோடு ஆசான் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும், பேராசிரியர் பாலா அவர்கள் தமிழகத்துக்கு தந்தார். அதே போல் இசங்களை தமிழகத்திற்கு அம்மா கொடுத்துருக்குறாங்க, நீலா அம்மா கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு தமிழ் இலக்கிய உலகு என்றென்றும் கடமைப்பட்டிருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. ஏன்னா நீலாக்கு அதை படித்து நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. திஸ்னஸ்னு ஒரு தியரி இருக்குது. அந்த திஸ்னஸ், ஒய் திஸ் டெஸ்க் இஸ், ஏன் இந்த மேஜாக இருக்கிறது, ஏனென்றால் அது மேஜாக இருக்கிறதுன்னு ஆரம்பித்தா அதெல்லாம் நமக்கு புரியாது. திஸ்னஸ்னு ஒரு தியரி இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்கி செரித்து நமக்கு ஊட்டி விடக்கூடிய அளவில் கொடுக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர் அக்கா. இந்த புத்தகம் தமிழ் இலக்கிய உலகுக்கு மிக முக்கியமான புத்தகம். அதற்காக என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தொடர்ந்து அழகனும் அழகிகளும் புத்தகம் அந்த முருகன் அழகனோடு சேர்ந்த அழகிகளை குறித்து பேசுவதை மிக நேர்த்தியாக நமது அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த இரண்டு நூல்களும் சமூகத்திலே ஒரு புதிய பாய்ச்சலை, புதிய புரிதலை, சமூகம் குறித்த ஒரு சக மனித தோழமையை, அக்கறை விளைவிக்க இருப்பவை. அதற்கான படைப்பாளிக்கு என்னுடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.